2, 3 மாசத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய மாடி தோட்டம் கிட் வாங்கிட்டு வந்து, அது மண்கலவையெல்லாம் ரெடி பண்ணி 1 மாசம் அப்படியே வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் விதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முதல் பேக்ல பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்காய் விதை போட்டிருந்தேன். ஆனா கொத்தவரங்காய் முளைக்கல. அதுக்கு பதில் தக்காளி தானாவே முளைச்சு பூ வச்சிருக்கு. அடுத்த பேக்ல பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி போட்டிருந்தேன். ஒரு முள்ளங்கி தான் முளைச்சுது. அதுலயும் 2 தக்காளி செடி தானாவே முளைச்சு பூவும் வச்சிருக்கு. 3வதா பார்த்தீங்கன்னா, இதில நான் வெண்டைக்காய் போட்டிருந்தேன். இதில கொடி தான் வந்தது. இது என்ன கொடின்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. பூ வச்சிருக்கு. புடலங்காவா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. இந்த கொடி நல்லாவே தழைச்சு வளர்ந்திருக்கு. இந்த பேக்ல பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் தான் போட்டிருந்தேன். இதில வெண்டைக்காய் முளைக்கிறதுக்கு பதிலா 2 தக்காளி செடி தானாவே முளைச்சு இதுவும் பூ வச்சிருக்கு. செடியெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. இந்த பேக்ல நான் முள்ளங்கி போட்டது மட்டும் தாங்க சக்ஸஸ் ஆச்சு. முள்ளங்கி இலைலாம் நல்லா பெருசு பெருசா வந்திருக்கு. நல்ல பசுமையா இருக்கு. பூச்சி பிடிக்காம ரொம்பவும் சூப்பரா இருக்கு. அடுத்த பேக்ல நான் கொத்தவரங்காய் போட்டிருந்தேன். அதில பச்சை மிளகாய் தானாவே முளைச்சு கொத்து கொத்தா பச்சை மிளகாய் வச்சிருக்கு. விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என் விஷயத்தில அப்படிதாங்க முளைச்சிருக்கு. நான் போட்டது ஒண்ணு எனக்கு கிடைச்சது ஒண்ணு.